சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து குழந்தை ஸ்கூலில் போகிறதுலேருந்து காலேஜ்லேருந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணி இப்போ வந்து தலை தீபாவளிக்கு வந்துருக்குறாங்க நம்ம வீட்டில் தீபாவளி கொண்டாடுறதுக்காக. ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அடுத்தது நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு தந்தை என்ன மகளுக்கு பண்ணோமோ அந்த இது இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா பதவிகள் நமக்கு அடுத்தடுத்து வருது. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. மகளுடைய கல்யாணத்துக்கு எல்லா செலிபிரிட்டிஸு நிறைய அரசியல்வாதிகள் தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க. இப்போ எப்படி சார் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பேர் அரசியல் தலைவர்கள் அப்புறம் சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்தாங்க, நேரில் வந்து வாழ்த்துனாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து வர முடியாதெல்லாம் வந்து ரிட்டர்ன்லாம் இருக்கிறாங்க. டிவிலாம் பார்த்துட்டு ஆனால் நிறைய பேர் வரதுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனால் இந்த டிவியில் பார்த்தோன்னே கூட்டத்தை பார்த்தோன்னே எப்படி இதில் போயிட்டு வரதுன்னு சொல்லி சில பேர்லாம் வந்து வராமலே விட்டாங்க. இருந்தாலும் அங்கேருந்து அவங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து நம்ம வந்தவங்களே சந்தோஷப்படுவோம், வரலையா அவங்க அங்கேருந்தே வாழ்த்துனாங்களோ அது ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. இந்த தலை தீபாவளி அதுவும் உங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன ஒரு அறிவுரை, ஒரு அன்பான ஒரு ஆசீர்வாதம்? அந்த அறிவுரை ஆசீர்வாதம் நம்ம ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும், அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க. அறிவுரைலாம் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க, நம்ம சொல்லிலாம் அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே வந்து பக்காவாக தெளிவாக இருக்காங்க. அவங்க தான் நமக்கு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இது இல்லை. அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இது பண்ணணும், இப்போ குழந்தை பெற்று அவங்க வந்து இதுவாக வரணும். அதேமாதிரி சொந்த வீடு வாங்கணும். இப்போ அவங்க வந்து சொந்த வீடு இல்லை, அடுத்தது ஒரு வாழ்க்கையில் அடுத்தடுத்து இருக்குல்ல, சொந்த வீடு வாங்கணும், குழந்தைங்களை அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள இது பண்ணணும். அந்த மாதிரி அடுத்தடுத்தது வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அவங்க 2 பேரும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து அவங்களா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் 2 பேரும் இது பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் இது பண்ணிக்கணும், உருவாக்கிக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ தீபாவளி பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் தீபாவளி ஏன் ஸ்பெஷல் உங்களுக்கு? எப்படி ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னா அதை பொண்ணு தலை தீபாவளி வருதுல்ல, அது ஸ்பெஷல் தான். அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளி கூட நான் கொண்டாடின ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் இவங்களுடைய தலை தீபாவளி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் திருமணம் ரொம்ப ரொம்ப ஒரு வறுமையில் இருந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? இல்லை அப்படிலாம் நார்மலாக தான். அதெல்லாம் நார்மலாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான். அதாவது பணம் இருக்கும்போதும் கிடையாது, பணம் இல்லாத போது எப்பவுமே எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தணும். அதுதான் வந்து அந்த மனநிலை கொண்டு வந்தால் நம்ம எப்பவுமே வந்து அந்த கஷ்டம் தான் நான் தெரியாது, இதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் வந்து இப்படியே இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு லெவலாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னது. அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு. சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். என்ன சொன்னார் சார்? அன்றைக்கி போனேன், அன்றைக்கி பார்த்துட்டு வந்து அப்படியே முதல்ல தட்டியோ கல்யாணம் சூப்பராக கலைக்கிட்டையா, சூப்பராக உங்கள் மகள் கல்யாணத்தை வேறு மாதிரி பண்ணிட்டேன், அருமையாக பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் தூக்கி இடுப்பில் வச்சுட்டீங்க, அது பயங்கரமாக வைரல் ஆச்சு அப்படின்னா. ஆமாம், அந்த வீடியோவை என்னுடைய ட்விட்டரில் போட்டேன், 1 கோடி பேர் மேலே பார்த்துருக்காங்க. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். பொதுமக்களுக்குலாம் இந்த தீபாவளி நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தீபாவளி வந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு இதெல்லாம் வந்து அந்த ஒரு நாள் தான் வரும். அதனால் வந்து நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க. அதே மாதிரி பட்டாசு வெடிக்கும்போது பாதுகாப்போடு வெடிங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு மெயினாக என்னென்னா பட்டாசு வெடிக்கும்போது இந்த பெரிய பெரிய பட்டாசு இல்லாமல் அவங்களுக்கு என்னவோ உங்களால் எந்த பட்டாசு வெடிக்க முடியுமோ அது மாதிரி குழந்தைங்களாம் வந்து சின்ன சின்ன பட்டாசாக வெடிக்கணும். அதுவும் அப்பா அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம்னு சொல்கிறேன், அது விட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் நினைக்குமான்னு தெரியல. இந்த வயசில் வந்து பண்ணது, இந்த மாதிரி வந்தது, நான் மாமா கிடைச்சது, கொடுத்து வச்சது, அதே மாதிரி அத்தை கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைங்க இல்லை. எல்லா வருஷமும் சின்ன வயசுலேருந்து தீபாவளி உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷம் மாமியார் வீட்டில் செலிப்ரேட் பண்ணி எப்படி ஸ்பெஷலாக இருக்குது? தீபாவளின்னு வந்து அதை தான் சொல்லி முன்னாடியே சொன்னேனே, எப்படி சொல்கிறதுனா சும்மா 4 வெடி 5 வெடி அவ்வளோ செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன். இந்த வாட்டி என் ஒய்ஃப் கூட செலிப்ரேட் பண்ணுறது, நல்லா பட்டாசுலாம் வாங்கி வச்சு, இதுக்காக வந்து நேற்று போயிட்டு என் மாமா வந்து அவ்வளோ பட்டாசு வாங்கி வச்சுக்கணும், நீங்கள் தலை தீபாவளி கொண்டாடியே ஆகணும். காலையிலே 9 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு நவீனே வந்துடுறான்னு சொல்லிட்டு 1 ஹவராக வெயிட் பண்ணி மொத்தம் அவ்வளோ பட்டாசு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அந்த தலை தீபாவளி கலெக்ஷன் பண்ணி வாங்கி வச்சு இப்போ அதுக்காக தான் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ நாங்கள் வெடிக்க போகிறோம், அடுத்தது தலை தீபாவளி கொண்டாட போகிறோம், வெயிட்டிங்கில் இருக்குது. அம்மா வணக்கம், உங்களுக்கு தலை தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி எப்படி போகுது? நல்லா போகுது. ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட, அதுவும் என் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பட்டாசு ரொம்ப சேஃபாக வெடிங்க. சின்ன பசங்கள்லாம் பேரண்ட்ஸ் இல்லாமல் பட்டாசு வெடிக்காதீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.